சகோதரி பிலோமினா அவர்கள் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பின் தகப்பனே, இந்த காலவளைக்காம நன்றியோட துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆராதனை முழுப்பொருட்படுத்தி நீங்க நடத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இசப்பா பாட பொறுப்புகளுக்காக ஆண்டவரே, வர்ஷிப்பிங் பண்ண பொறுப்புகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவங்களை எடுத்து வளமாட்டு பயன்படுத்துங்க ராஜா. பேச பொறுப்புகளை மறைத்து நீங்க பேசும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தை பரத்திலிருந்து நீங்க தந்தெல்லாம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மக்களுக்கு வேண்டிய ஆத்மா ஆண்டவர் ஆதாயப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா மக்களையும் ஆட்சி தேர்ச்சி ஆளுபட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நீங்க நடத்துங்க ராஜா நமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரை நம்மளை பிரசன்னம் மாத்திரம் உதவி செய்யுங்க. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. இது சிறிய நாமத்தினால பிதாவே, ஆமென். நமது ஆராதனைக்கு ஆரம்பமான துவக்க பாடலை நம்முடைய அருமையான சகோதரிகள் இணைந்து பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவனில் என்றும் தாங்குவேன். உன்னத மறைவில் வல்லவனில் என்றும் தாங்குவேன். தேவனை நோக்கி அழைக்கலமாய் என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அழைக்கலமாய் என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்கரம் பகலின் நம்பல் எனக்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் நம்பல் எனக்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், நம்பும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம், நம்பும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக்கொண்டே இருப்பேன். முதல் வேத பாடமாக சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 1 முதல் கடைசி வசனங்கள் முடிய சகோதரி மேரின் ஒயிட் அவர்கள் வாசிக்க, அவர்களோடு இணைந்து நாம் மாறி மாறி அந்த சங்கீத பகுதியை வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதப்படம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைவருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறில் விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலையை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உணர்ந்து சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மரியாதையும் நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும்.
நீரே எனக்கு சகாயர். என் ரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் புகைசாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்பொழுதும் கர்த்தரை நாம் ஆராதிக்க இருக்கிறோம். இந்த துதியின் ஆராதனை பகுதியை மத்தியில் இருக்கிற அருமையான ரெவரண்ட் பால் ஜாஷ்வின் அவர்கள் நமக்கு நடத்தி கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது கூட நாம் சற்று நேரம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடத்துல அமர்ந்த வண்ணமாக ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்க முடியாத விட்டாலும் ஒவ்வொரு இல்லங்களும் தேவ ஆலயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திலே இப்பொழுது எண்ணற்ற பாரங்கள், கவலைகள், கண்ணீர்கள், சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் நம்முடைய பிள்ளைகளை தம் ரத்தத்தினால் கழுவி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். வசனம் இவ்வாறு சொல்கிறது, உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்ற வார்த்தை நமக்கு கூறியிருக்கிறது. நாம் கூட நம் கரங்களை தட்டி உற்சாகமாய் உன்னதமானவரின் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான் என்ற பாடலை நாம் பாடப் போகிறோம். உன்னதமானவரின் உயர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியதே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியதே. சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நீங்கள் இருக்கிற இடத்திலே அவர் பிரசன்னத்திலே கலந்து வரும்படியாக அவர் நோக்கி நாம் பாடலாம். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுமுற்று அருள் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாய். என் ஆத்துமனேசர் என்னை தப்புவித்தே முற்றும் நடத்துவாரே. என் ஆத்துமனேசர் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். ஆண்டவருடைய பிரசன்னமானது நம் மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. நாங்கள் இருக்கிற இடத்திலே உம்மை உண்மையுள்ள மனதோடு நோக்கி பார்க்கிறோம். அப்பா பிரசன்னத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே ஊற்றுங்க ஆண்டவரே. அளவில்லாமல் பொழிய பண்ணுங்க ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அறியாத மெட்டாதமான காரியங்களை நீங்க நடப்பீங்க தகப்பனே. ஆண்டவரே, நீரே எங்கள் தெய்வமா இருக்கிறபடியா சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்பதை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே. இக்கட்டான சூழ்நிலையிலே தீங்கான காலத்திலே நீர் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தினால் திறந்து மனதை திறந்து அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். இந்த மத்தியிலே நீங்க உலாவுங்க தகப்பனே. நீங்க வழி நடத்துங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன்.
அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாம் சொல்லலாம். நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நன்றி தகப்பனே, முற்றிலுமாக இந்த கிருபையின் கருத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையிலே நீர் எங்கள் மத்தியில் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இது தாழ்ந்தவனை ஆண்டவரை தூக்கி விடுகிற தேவன். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே உலாவுங்க, முற்றிலுமாக ஜெயத்தை கொடுக்கிற தேவனிடத்திலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் வழிநடத்துக்கு பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு ஜெபிக்கிறோம் அன்பின் தகப்பனே, ஆமென். இரண்டாவது வேத பாடமாக ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் துவங்கி 20ஆம் வசனம் முடிய நமது சகோதரி டேமன் அவர்கள் வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க தெரிந்து கொண்ட இரண்டாம் வேத பாடம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வரை. இந்த ஜாதியை பெருக பண்ணினீர் கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடு தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியை போல் உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களை போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்ச கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. மரித்த உடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். கர்த்தாவே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. எப்போதும் என் வாழ்விலே இசையா, எப்போதும் என் வாழ்விலே, எப்போதும் என் வாழ்விலே இசையா, எப்போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிடச் செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ள கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே.
வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் கடைசி வாரத்தின் ஆராதனையில் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் அதற்குள் 4 மாதங்களை முடிப்பதற்கான கிருபையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ சோதனைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்மை கைவிடாமல் மிகவும் அருமையாய் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறதை நினைக்கும் போது அவருக்கு எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் போதாது என்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும் போது இது தேவன் நமது மக்களுக்கு அல்லது உங்களுக்கு, எனக்கு, இங்கு இருக்கிற யாவருக்கும், சொல்ல போனால் அகில உலகத்திற்கும் கூட தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அந்த வார்த்தை என்னவென்றால், அந்த வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒளிந்திரு ஒளி வீசுவாய். இந்த அருமையான தலைப்பை ஆவியானவர் கொடுத்த போது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். ஒளிந்திரு ஒளி வீசுவாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் இந்த ஒளிந்திருக்கிற காரியம் என்பது இன்றைக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். யாராகிலும் ஒரு இடத்துல திருடி விட்டால் அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஏதாகிலும் ஒரு இடத்தில் போய் ஒளிந்து கொள்வான். இங்கே நாம் காவல் நிலையத்தில் நாம் மாட்டிக்கொள்வோமோ என்று ஒளிந்திருப்பான். சில நேரங்களில் சிலர் கோபத்தினுடைய உச்சக்கட்டம், அதனால் கொலை செய்து விடுவார்கள். கொலை செய்யும் போது இங்கே நாம் தூக்கு மேடைக்கு போய்விடுவோமோ என்று தலைமறைவாகி விடுவார்கள். இன்னும் சில நேரங்களில் பார்த்தால் குடும்பங்களில் கூட பெற்றோருக்கு பயந்து சில பிள்ளைகள் தவறு செய்யும் போது அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். மனைவியும் ஒளிந்து கொள்வார், கணவனும் ஒளிந்து கொள்வான், பிள்ளைகளும் ஒளிந்து கொள்வார்கள். ஒளிந்து கொள்ளுதல் என்பது இன்று நேற்றல்ல, தொன்று தொட்ட காலங்களில் இருந்து இது நடந்து வருகிறது. முக்கியமாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆதாமும் ஏவாளும் அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்திலே இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை மிகவும் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அந்த அருமையான தோட்டத்திற்கு ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அந்த இருவரிடத்திலும் பேசிவிட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய வழக்கம். ஆனால் ஒரு முறை இந்த இருவரும் தோட்டத்திலே ஒளிந்து கொண்டிருந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், 3 விதமான மரங்கள் இங்கே உண்டு. அதில் ஒன்று ஜீவ விருட்சத்தின் மரம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம், இன்னொன்று சரீரத்தின் ஆரோக்கியத்திற்கான மரம். இந்த 3 மரங்களிலே 2 மரங்களினுடைய கனிகளை நீங்கள் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஒரு காரியத்தை கூட அவர்களால் நிறைவேற்ற முடியாமல் இருவருமே கீழ்ப்படியாமல் போனார்கள். அவர்கள் செய்த பாவம் என்ன என்று கேட்டால் கீழ்ப்படியாமல். வேத புத்தகத்திலே மார்க் 7:21 13 விதமான பாவங்களை சுவிசேஷகனாகிய மார்க் எழுதுகிறார். ஆனால் இவர்கள் செய்த பாவம் என்ன? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமையினால் இவர்கள் இருவரும் அந்த தோட்டத்திலே ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் வந்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். கேட்கும்போது, ஆண்டவரே, நான் உனக்கு பயந்து தோட்டத்தில் நானும் என் மனைவியும் ஒளிந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் ஒளிந்து கொண்டீர்கள்? நான் உங்களை ஒளிந்து கொள்ள சொல்லவில்லையே, ஏன் ஒளிந்திருக்கிறீர்கள்? கீழ்ப்படியாமை நிமித்தமாக அவர்கள் இருவரும் ஒளிந்து கொண்டதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த தலைப்பை ஆவியானவர் கொடுத்த போது ஏன் ஆண்டவரே ஒளிந்திருக்கும்படியாக சொல்கிறார்? அவர் ஒளிந்திருப்பதை விரும்பாதவர், ஆனால் இங்கே ஒளிந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரே. நீங்கள் ஒளிந்திருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படிந்து நாம் நடப்போம். ஆனால் நிஜமாகவே சொல்லுகிறேன், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நாம் செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். இந்த பிரசங்கத்தினுடைய திறவுகோள் வசனமாக நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் என்னவென்றால், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் விவிதமாய் வாசிக்கிறோம். வாசியுங்கள். என் ஜனமே என் ஜனமே, நீ போய் நீ போய்
உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் அறைக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக் உன் கொண்டு கதவுகளை பூட்டிக் கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள். என் சினம் கடந்து போகும் மட்டும் நீ உன்னுடைய அறை வீட்டிற்குள் பிரவேசித்து கொஞ்ச நேரம் ஒளிந்து கொள் என்று இந்த வசனத்தில் ஆண்டவர் திருவுளம் பற்றுகிறார். சில நேரங்களில் நமது ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து விடுவோம் என்று வைத்துக் கொள்கிறேன். நிஜமாகவே சொல்கிறேன், தேவன் நம்மை ஆசீர்வாதமாய் இந்த தலைப்பின்படி நம்மை ஆண்டவர் ஒளி வீச செய்வார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த வசனத்தை கவனிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன் அறை வீட்டிற்குள் பிரவேசி, அங்கே போய் நீ கொஞ்ச நேரம் என்னுடைய கோபம் தனியும் மட்டும் கொஞ்ச நேரம் அந்த அறை வீட்டிற்குள்ளே பிரவேசித்து ஒளிந்திரு. ஏன் அறை வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க சொல்கிறார், உள்ளே போக சொல்கிறார் என்று கேட்டால், இந்த காலத்தில் நாம் நம்முடைய அறை வீட்டிற்குள் சென்று ஒளிந்திருக்கும்படியாக போகிற அந்த காரியத்தில் ஆவிக்குரிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய கோபம் தனிய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். சில நேரங்களில் சிலர் சொல்வார்கள், உங்களுக்கு கோபம் வரும்போது நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் குடியுங்கள், கோபம் தணிந்துவிடும். உங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது நகர்ந்து போங்கள். உங்களோட கோபம் தனிய வேண்டுமானால் நீங்கள் ஏதாவது ஒரு இசைக்கருவி எடுத்து வாசியுங்கள். சிலர் கோபம் தணிவதற்காக நடனம் ஆடுவார்கள், சிலர் பாட்டு பாடுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சினம் அல்லது என்னுடைய கோபம் தணிய வேண்டுமானால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் உங்களுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசித்து இங்கே என்னுடைய சினத்தை ஆற்றும்படியாக நீங்கள் கொஞ்ச நேரம் ஜெபியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த வசனத்தின்படி ஆண்டவருடைய சினம் கடந்து போகும் மட்டும் நாம் கொஞ்ச நேரம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஆண்டவர் உள்ளே நம்மை போக சொன்னால் நாம் தேவனுடைய சமூகத்திற்கு நேராய் போய் முழங்கால் படிட்டு நம்முடைய தேவனுடைய கோபம் தணியும்படியாக, அவர் மனம் இறங்கும்படியாக, இரக்கமுள்ளவராய் மாறும்படியாக, அவர் உண்மையாகவே நம்மில் அன்புள்ளவராய் மாறும்படியாக நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஆண்டவர் ஆகவே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நமது ஆண்டவர் ஒளிந்து கொள்ளுதலை விரும்புகிறார். இந்த வசனத்தின்படி ஒளிந்து கொள்ளுதலை நமது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் யோபு தன்னுடைய அனுபவத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? யோபினுடைய புத்தகம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபுவும் அவரும் தன்னுடைய அனுபவத்திற்கு நேராய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இங்கே அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாமா? இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், இடதுபுறம் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி இருக்கிறார். நான் அவரை காணாதபடிக்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? ஒளிந்திருக்கிறார். ஆண்டவரும் இங்கே ஒளிந்திருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். நம்மையும் பார்த்து ஆண்டவர் ஒளிந்திரு என்று சொல்கிறார். வேடிக்கையாக இருக்கிறது. ஆண்டவர் ஏங்க ஒளியணும்? நாம் தான் ஒளியணும். ஆனால் ஆண்டவர் ஒளிந்திருக்கிறார். சில சமயங்களில் நாம் ஆண்டவரை மறந்து விடுகிறோம், ஜெபிக்க மறந்து விடுகிறோம், வேதம் வாசிப்பதை மறந்து விடுகிறோம், தேவாலயத்திற்கு போவதை மறந்து விடுகிறோம், நமது கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து மறந்து விடுகிறோம், நம்முடைய சாட்சி ஜீவியத்தை மறந்து விடுகிறோம். இப்படி மறந்து விடும்போதெல்லாம் ஆண்டவர் நினைக்கிறார், இவர்கள் தேவைக்காக தான் என்னை தேடுகிறார்கள், இவர்கள் யாராலும் எனக்கு வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு வேண்டும் போது என்னை தேடுகிறார்கள், மற்றபடி என்னை இவர்கள் தேடுவது இல்லை. ஆகினால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒளிந்திருக்கிறேன். சில நேரங்களில் சில குடும்பங்களில் பார்த்தால் தன்னுடைய குழந்தைகளோடு தன்னுடைய தாய் விளையாடுவார்கள். எப்படி விளையாடுவார்கள் என்றால், நான் ஒளிந்து கொள்கிறேன், என்னை கண்டுபிடி என்று சொல்லி இங்கே அகிலம் அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள். அந்த குழந்தைக்கு நன்றாக தெரியும், அம்மா ஒருவேளை அவர்கள் சமையல் அறையில் இருப்பார்கள், இல்லை என்றால் அவர்கள் படுக்கை அறையில் இருப்பார்கள், இல்லை என்றால் ஹாலில் இருப்பார்கள், அல்லது முற்றத்தில் இருப்பார்கள், அல்லது வெளியே இருப்பார்கள், ஒருவேளை மாடிக்கு மேலே போய் மாடியில் இருப்பார்கள். இந்த குழந்தை தன்னுடைய தாய் எங்கெல்லாம் இருக்கும் என்பதை அறிந்து அந்த குழந்தை இங்கும் அங்குமாக தேடும். தேடிவிட்டு கடைசி வரையிலும் அந்த அம்மா ஒளிந்து இருந்ததை பார்த்து கொண்டே இருப்பார்கள். இந்த குழந்தை எவ்வளவு ஆவலா என்னை தேடுகிறது என்று கவனிப்பார்கள். அப்படி கவனிக்கும் போது அந்த கவனிக்கிற அந்த சூழ்நிலையில அந்த குழந்தை தேடி தேடி கிடைக்காத பட்சத்தில், தன் தாயை பார்க்க முடியாத பட்சத்தில் உடனடியாக அந்த குழந்தை என்ன செய்யும்? ஓ என்று அழும். அம்மா யோசிப்பார்கள், இன்னும் குழந்தையை அழ வைத்து விட்டோம் என்று யோசிப்பார்கள்.
உடனடியாக அவர்கள் சொல்வார்கள், செல்லமே நான் இங்கே தாண்டா இருக்கிறேன், நான் இங்கே தாம்மா இருக்கிறேன், நான் இங்கே தான்ப்பா இருக்கிறேன், நான் உன்னை சோதிக்கும்படியாகத்தான் இவ்வளவு நேரம் ஒளிந்திருந்தேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்பொழுது அந்த குழந்தை என்ன செய்யும் தெரியுங்களா? ஓடி வந்து அம்மாவிடத்துல தஞ்சம் புகும்போது தன்னோட 2 கரங்களை மேலே உயர்த்தும். தெரியுமா? 2 கரத்தை மேலே உயர்த்துவதோட நோக்கம் என்ன? நீண்ட நேரமாக நான் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன், உங்களை காணவில்லை, உங்களை பார்க்க முடியவில்லை, எனக்கு அதனால் அழுகை வருகிறது, ஆகினால் தான் இப்பொழுது நான் என்னை தூக்கும்படியாக கேட்கிறேன். அம்மா அவர்கள் சொல்வார்கள், செல்லமே நான் உங்களை தூக்கிக் கொள்கிறேன் என்று 2 கரத்தையும் கொடுத்து அந்த குழந்தையை தூக்கி அப்படியே தன்னுடைய மார்பு மேலே போட்டுக்கொண்டு முத்தம் விடுவார்கள். அந்த குழந்தை அழுகிறதை நிறுத்திவிட்டு அம்மாவுடைய அரவணைப்பிலே அப்படியே சாய்ந்து கொள்ளும். இதே போல்தான் நமது ஆண்டவரும் கூட சில சமயங்களில் நமக்காக அவர் ஒளிந்திருக்கிறார். நாம் அவரை தேடுகிறோமா? கர்த்தரை தேடுகிற பழக்கம் உங்களுக்கும் எனக்கும் உண்மையாகவே உண்டா? உண்மையான முறையில் கர்த்தரை தேடுகிற ஒரு நிலை உண்டா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனவே தேவனின் கூட சில நேரங்களில் ஒளிந்து கொள்கிறார், நம்மையும் ஆண்டவர் ஒளிந்திருக்க செய்கிறார். ஆகவே ஒளிந்திரு, ஒளி வீசுவாய் என்ற இந்த சத்தியத்தை கேட்கும் போது இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். எரேமியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால் எரேமியா இவ்விதமாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? வாசிக்கும் போது கேளுங்கள். கர்த்தரோ மெய்யான தெய்வம், கர்த்தரோ நமது ஆண்டவரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள அவர் தேவன், ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை அவருடைய சகிக்க மாட்டார்கள், ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். போதும். கடைசி சொற்றொடரை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அவருடைய உக்கிரகத்தை, அவருடைய கோபத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். இந்த பூமியிலே ஜாதி என்ற காரியங்கள் இன்றைக்கு நிலையாக நிறைய இடங்களில் இருக்கிறதை நாம் அறிகிறோம். இந்த ஜாதியினுடைய அடிப்படையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் உயர்ந்த ஜாதி, நான் நடுத்தர ஜாதி, நான் கீழ் ஜாதி, நான் தாழ்த்தப்பட்ட இனம், இப்படி எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எந்த ஜாதியானாலும் என்னுடைய கோபம் வந்துவிட்டால், என்னுடைய உக்கிரகத்தை யாரும் சகிக்க மாட்டார்கள், யாராலும் சகிக்க முடியாது என்று ஆண்டவர் இந்த வசனத்திலே நமக்கு திருவுளம் பற்றுகிறார். எனவே எனக்கு அன்பானவர்களே, எரேமியாவுடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லும்போது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால் இந்த முழு பூமியும் அதிரும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இங்கே இன்னொரு வசனத்தை கூட முகவரியாக நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் ஆகிய வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே நாம் விதமாய் வாசிக்கிறோம். வாசியுங்கள். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். கவனிக்கிறீர்களா? இமைப்பொழுது, இமைப்பொழுது, ஒரு செகண்ட், ஒரு இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். நமது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட வேண்டும் என்று என்னுடைய விருப்பம் அல்ல. யார் உன்னை கைவிட்டாலும், இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், அல்லது உலகத்தில் உள்ள மக்கள் உன்னை விட்டுவிட்டாலும், உன் உறவுகள் உன்னை கைவிட்டாலும், உன்னுடைய இனச்சல பந்துக்கள் உன்னை கைவிட்டாலும், நண்பர்கள் சிநேகிதர்கள் உன்னை கைவிட்டாலும், அல்லது உன்னுடைய வீட்டில் இருக்கிற உன் கணவனோ மனைவியோ உன் பிள்ளைகளோ உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அப்படி ஒரு வேளை கைவிடக்கூடிய சூழ்நிலை வந்தால் வேதம் சொல்லுகிறது, இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். உருக்கமான இரக்கங்களால். எனக்கு அன்பானவர்களே, நமது ஆண்டவருடைய இரக்கம் நம்மை சேர்த்துக் கொள்கிறது. இமைப்பொழுது அவர் நம்மை கைவிடுகிறார். சில நேரங்களில் நம்மை அவர் கைவிடும் போது நமக்கே தெரிகிறது, ஆண்டவர் நம்மை கைவிட்டதை நாம் உணர்கிறோம். ஆனால் அந்த இமைப்பொழுது கைவிட்ட உடனே ஆண்டவர் யோசிக்கிறார், ஐயோ என் பிள்ளை நானே கைவிட்டால் என் பிள்ளை யார் பாதுகாப்பார்கள்? என் மகளை யார் பாதுகாப்பார்கள்? என் மகனை யார் பாதுகாப்பார்கள்? எனவே உருக்கமான இரக்கங்களால் நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? சேர்த்துக் கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. சரி, நான் தலைப்பின் நேராக வருகிறேன். ஒளிந்திரு, ஒளி வீசுவாய். ஒளிந்திரு, ஒளி வீசுவாய். அப்படியே நான் அன்பானவர்களே, வேத புத்தகத்திலே
சிலரை ஆண்டவராகிய கர்த்தர் ஒளிந்திருக்கும்படியாக சில அனுபவங்களை அவர்களுக்கு கொடுக்கிறார். வேத புத்தகத்தில் ஒரு அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது முதல் அனுபவம். யாத்ராகமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 1 முதல் 3 வசனங்களை வாசிப்பீர்களானால் அங்கு நாம் விதமாய் வாசிக்கலாமா? லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன், கவனிங்கள், லேவியனுடைய குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். லேவியனுடைய குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை கிளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தார். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான். இருப்பினும் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிற பாடம் என்ன? ஏன் ஆண்டவர் ஒளிந்திருக்கும்படியாக சொல்கிறார்? இந்த குடும்பத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு லேவி குடும்பம் என்று நாம் வாசிக்க கேட்டோம். அருமையான இந்த குடும்பத்தில் இருக்கிற தம்பதிகள் ஒரே கோத்திரத்தில் மனம் முடிக்கிறார்கள். கணவனும் மனைவியும் இருவரும் ஒரே கோத்திரம் தான், லேவியினுடைய கோத்திரம். இவர்களுக்கு முதலாவதாக 2 பிள்ளைகள் பிறக்கிறது. ஒருவர் பெயர் ஆரோன், இன்னொருவர் பெயர் மீரியாம். இவர்கள் இருவரும் மூத்தவர்கள். ஆனால் 3வது குழந்தை இந்த அருமையான சகோதரிக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது அவள் கர்ப்பமாக இருக்கும்போது என்ன யோசிக்கிறாள்? தேசத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் இருக்கிறது. என்னவென்றால், இனி பிறக்கக்கூடிய எந்த ஒரு ஆண் பிள்ளையானாலும் அந்த பிள்ளை உயிரோடு இருக்கக்கூடாது. எகிப்து தேசத்திலே எபிரேயர்களுக்கு பிறக்கிற எந்த ஆண் பிள்ளையானாலும் அது உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த குழந்தையை வெட்டி கொன்று போட வேண்டும் என்று உத்தரவு. கர்ப்பமாக இருக்கும்போதே இந்த சகோதரிக்கு மிகவும் கலக்கம். ஐயோ, இந்த குழந்தை நான் எப்படி பெற்றெடுக்க போகிறேன்? இந்த குழந்தை பெற்றெடுத்து எப்படி நான் வளர்க்க போகிறேன்? அரசாங்கத்தினுடைய சட்டம் மிக கடுமையாக இருக்கிறது. என்ன செய்வதென்று புரியவில்லை. அன்பானவர்களே, இந்த அருமையான சகோதரி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறார். குழந்தை பெற்றெடுக்கும் போது கூட அவர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாரும் சேர்ந்து அவளும் அழாதபடி, அந்த குழந்தையுடைய சத்தமும் அழுகை வெளியே வராதபடி எவ்வளவு கவனமாக அந்த பிரசவத்தை அவர்கள் கவனித்திருப்பார்கள் என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள். இந்த சம்பவத்தில் அந்த குழந்தை பிறந்து விட்டது, நல்ல முறையில் பிறந்து விட்டது. இப்பொழுது அந்த குழந்தையை குறித்து யாருக்கும் எங்கும் சொல்லாதபடி எல்லாரிடத்திலும் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்று யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே சொல்கிறார், தன் கணவரிடத்திலே சொல்கிறார். இந்த குழந்தை எப்படியாகிலும் நாம் காப்பாற்ற வேண்டும். இப்பொழுது அந்த குழந்தை பிறந்திருக்கிறது. பிறந்த குழந்தை பாலுக்கழும். சில நேரங்களில் ஏதாயும் பூச்சி கடித்து விட்டால் அழும். சில நேரங்களில் இந்த குழந்தைக்கு ஏதாவது சரீர சுகவீனம் இருந்தால் அழும். ஏதாவது ஒரு காரியம் இருக்கும்போது அந்த குழந்தை அழதான் செய்யும். அழுதால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரிந்து, அல்லது இது அரசாங்கத்திற்கு இந்த செய்தி போய் அந்த குழந்தை கண்டிப்பாக வெட்டப்படலாம், கொலை செய்யப்படலாம். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் இந்த அருமையான இந்த குழந்தையை 3 மாதம் வரையிலும் அந்த தாய் ஒளித்து வைத்திருந்தார். அதுதான் தாயினுடைய அன்பு, பிரியமானது. அதுதான் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தாயினை விட மேலானவர். ஒரு பிள்ளையை தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை என்று சொல்கிறார். ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று சொல்கிறார். தாயினுடைய அன்பு விசேஷித்தது. 3 மாதம் வரையிலும் பிரியமானவர்களே அந்த குழந்தையை அவள் ஒளித்து வைக்கிறார். அதற்கு பிறகு அவளால் ஒளித்து வைக்க முடியவில்லை. தன்னுடைய அருமையான மகளை கூப்பிடுகிறார், மீரியாம், வா, இனிமேல் உன்னுடைய தம்பியை என்னால் ஒளித்து வைக்க முடியாது. இந்த குழந்தையை நான் ஒரு நாணர் பெட்டிக்குள்ளே வைத்து உன்னிடத்துல கொடுக்கிறேன். இதை கொண்டு போய் நீ என்ன செய்? நீங்க இருக்கக்கூடிய நைல் நதியில கொண்டு போய் விட்டு வந்து விடு என்று சொல்லி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை சற்று யோசித்து பார்க்கும்போது 2 குழந்தைகள் வீட்டிலே ஒரு குழந்தை அவள் இழக்க வேண்டிய ஒரு நிலையில கண்ணீரோடு கூட அந்த குழந்தையை தன்னுடைய அன்பான மகளிடத்தில் கொடுத்து கொண்டு போய் நதியில விட்டுவிடு. இவனுடைய எதிர்காலம் கடவுளுடைய கரத்தில் இருக்கிறது. இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்பது நமது ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. யெகோவாவாகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. கொண்டு போய் விட்டு வா. அந்த அருமையான பெண் அந்த குழந்தை நாணல் பெட்டியில் எடுத்துக்கொண்டு போய் நைல் நதியிலே கொண்டு போய் விட்டு அழுது கொண்டே
தூரத்தில் நின்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த நாணல் பெட்டியிலிருந்து அந்த குழந்தை போய்கொண்டே இருக்கிறது. அந்த தண்ணீர்ல மிதக்கி போய்கொண்டே இருக்கிறது. அங்கே ஸ்நானம் பண்ணுவதற்காக, குளிப்பதற்காக பார்வோனுடைய குமாரத்தையும் அவருடைய தாதிகளும் அவருடைய சிநேகிதிகளுமாக அந்த குளத்திற்கு வருகிறார்கள். அந்த இடத்திற்கு வரும்போது, அந்த நதி நடுத்தில் வரும்போது, இங்கே திடீரென்று அவருடைய பார்வை திரும்புகிறது. ஏதோ ஒன்று மிதக்கி கொண்டு வருகிறது. அது என்ன என்று தெரியவில்லை. சரி, பார்க்கலாம் என்று சொல்லி கேட்டு வரும்போது அந்த பெட்டியை, அந்த நான்கு பெட்டி கையில் எடுத்து அந்த பெட்டி அந்த திறக்கும் போது பார்த்தால் அதனுடைய அதுக்குள்ளே ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, மோசே ஒரு அழகுள்ள ஒரு பிள்ளை, பிரியமானவர்களே, லேவியின் கோத்திரத்தில் பிறந்தவன் அல்லவா? ஆகையால் அழகான ஒரு குழந்தை. அவள் பார்க்கும்போது யோசிக்கிறார், இந்த குழந்தை மிக அழகாக இருக்கிறது. உடன் இருக்கிற தாதிகள் சொல்லுகிறார்கள் அவளை பார்த்து, ராணி அவர்களே, இளையராணி அவர்களே, நீங்கள் நினைக்கிறது போல இந்த குழந்தை யாருடைய குழந்தை தெரியுமா? இது ஒரு எபிரேய குழந்தை. இது ஒரு எகிப்திய குழந்தை அல்ல. இது எபிரேய குழந்தை, ஒரு யூத குழந்தை. அவர்களுடைய மனதுக்குள்ளே ஒரு இரக்கத்தை கடவுள் கொடுக்கிறார். அது எகிப்திய குழந்தையா இருந்தால் அல்ல, எபிரேய குழந்தையா இருந்தால் என்ன, குழந்தை அழகா இருக்குது, குழந்தை தூக்கிட்டு போவோம், வீட்டுல கொண்டு போய் என்னுடைய தகப்பனிடத்துல சொல்லி நான் உத்தரவு கேட்டா என் தகப்பன் எனக்கு உத்தரவு கொடுப்பார் வளர்க்கிறதுக்கு. இந்த குழந்தை கொண்டு போய் அதே இடத்துல வளர்க்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இரக்கத்தை பார்வோனுடைய குமாரத்திக்கு கட்டளையிடுகிறார், பார்வோனுக்கு கட்டளையிடுகிறார், பார்வோனுடைய குடும்பத்தாருக்கு கட்டளையிடுகிறார். அந்த வீட்டில் அந்த அனுமதி கிடைக்கிறது. எங்கே எதிர்ப்பு இருக்கிறதோ அதே இடத்தில் அந்த குழந்தை வளர்க்கும்படியாக கர்த்தர் திரும்ப செய்கிறார். சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட பல சோதனைகள், பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல உபத்திரவங்கள், பல போராட்டங்கள், பல சண்டைகள், பலவிதமான எதிர்ப்புகள் இருக்கிற குடும்பத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாள் மட்டும் அங்கே வாழ்வதற்கு ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அந்த இடத்தில் உங்களை கர்த்தராகிய ஆண்டவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ முடியாது, இனிமேல் வாழ்க்கை என்பது எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய வீட்டுக்கு போகிறேன், இல்லையென்றால் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து போவேன் என்று நினைக்கிற உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவராகிய கர்த்தர் அருமையான இந்த மோசையை மிக அழகாக எதிர்ப்பு நிறைந்த இடத்திலே வளர்க்கும்படியாய் கர்த்தர் ஒப்புவிக்கிறார். வேதம் சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்கள் கூட வந்து அவனிடத்தில் சமாதானம் ஆவார்கள். ஆண்டவருக்குடைய வழி, என்னுடைய வழி பிரியமாய் இருக்குமானால் எதிர்ப்பான இடத்தில் கூட நீங்களும் நானும் நிச்சயமாய் சொல்லுகிறேன் வாழ முடியும், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த அருமையான சம்பவத்தில் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த அருமையான காரியத்தில் எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அருமையான அனுபவத்தை அவர் எழுதும்போது மிக அழகாக எழுதுகிறார். வாசித்து பாருங்களேன். மோசே பிறந்தபோது, மோசே கவனிங்கள், மோசே பிறந்த பொழுது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்திருந்தார். ராஜாவினுடைய கட்டளைக்கு மோசேயுடைய தாய் பயப்படவே இல்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட பயப்பட வேண்டிய நபர் நம்முடைய கர்த்தர். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான் பாக்கியவான். எனவே அன்புக்குரியவர்களை கவனியுங்கள். இவர்கள் தேவனுக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமாய் இருந்தார்கள். இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே இந்த குழந்தையை விசுவாசத்தில் தான் இந்த குழந்தையை ஒளித்து வைத்து அதன் பிறகு நாணற்பட்டியில் வைத்து இந்த குழந்தையை இவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் நைல் நதியிலே விட்டார்கள். விசுவாசம் என்பது, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், விசுவாசம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஒளி வீசுகிற அளவுக்கு உங்களை மாற்றுவார். இந்த மோசே ஒளித்து வைக்கப்பட்டான், ஆனால் ஒளி வீசப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அருமையான மோசேயுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய உயர்வை பெற்றதற்கு ஒரே காரணம் என்ன? விசுவாசம். நீங்கள் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒளிந்திரு, உன் அறை வீட்டிற்குள் போய் நீ ஜபம் பண்ணும்படி முழங்கால் படிட்டு கண்களை மூடி உன் அறை வீட்டை சாத்தி ஒளிந்து ஜெபித்தால் விசுவாசத்தின் அடிப்படையிலே உன் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? விசுவாசித்தால் நீ விசுவாசிப்பாயானால் ஒளி வீசுவாய், விசுவாசிப்பாயானால் நீ ஒளிந்திருக்கிற காரியத்திற்கு ஒரு மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். எனவே விசுவாசத்தின் அடிப்படையிலே ஒளிந்திரு, சும்மா ஒளிந்திருக்காது. விசுவாசத்தின் அடிப்படையிலே நீ ஒளிந்திரு என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, நாம் நேரடியாக 2வது
சம்பவத்திற்கு நேராய் நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். இரண்டாவது சம்பவத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்படி நான் உங்களை மிகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். வாசியுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசைக்கு போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் யோர்தானுக்கு அருகே இருக்கிற கேரித் ஆற்றங்கரையிலே ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றங்கரையிலே நீ உன்னை ஒளித்துக் கொண்டிரு. பார்த்தீர்களா பிரியமானவர்களே? அந்த நாட்களில் ஆகாப் ராஜா அரசாண்டு கொண்டிருக்கிறார். ஆகாப்பினுடைய மனைவி யேசபேல் கோலோச்சுகிறார். இவர் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலை அன்றைக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் உண்டாகிறது. அந்த பஞ்சத்தில் எல்லாரும் யோசிக்கிறார்கள், ஆகாப் ராஜா என்ன ஆட்சி செய்கிறார்? ஜனங்களுக்கு ஆகாரம் இல்லை, ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள், செத்து மடிகிறார்கள். பஞ்சத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு இவருக்கு திராணி இல்லை என்று சொல்லி கேலியாக பேசுகிறார்கள். ஒரு பக்கம் அந்த ராணியாகிய யேசபேலுடைய கடும் கோபம் அவளுக்கு பயங்கரமாக அந்த ஜனங்களின் மேல் இருந்தது. இந்த சமயத்தில் அந்த தேசத்தில் இருந்ததான எலியா என்கிற தேவ மனிதன், இவர் ஒரு யூதன், அதே சமயத்தில் இவர் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்லதொரு ஊழியக்காரன், கண்டிப்பானவர், எந்த விதத்தில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர். ஆனால் திடீரென்று ஆண்டவர் பேசுகிறார், எலியாவே நீ இங்கே இருக்காது, எழுந்திருந்து கேரித் என்ற ஒரு ஆறு என்று ஒன்று இருக்கிறது, அந்த ஆற்றின் அண்டையிலே போய் உன்னை ஒளித்துக் கொள். அந்த ஆற்றின் அண்டையிலே யாரும் வரமாட்டார்கள், நீ அங்கே போய் உன்னை ஒளித்துக் கொண்டு நான் உன்னை போஷிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களை கவனியுங்கள். இந்த தேவ மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது அப்படியே கீழ்ப்படுகிறார். ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒளிந்திருக்கிற அனுபவத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறது இப்படி நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒளிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்களும் நானும் ஒளி வீச முடியும். இவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுவிட்டு உடனடியாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? நேரடியாக எழுந்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆண்டவரே, பஞ்சமான நேரத்தில் என்னை எதற்காக ஆண்டவரே தனியாக, அதுவும் ஒரு ஆற்றங்கரையை கொண்டு போய் விடுகிறேன், அங்கே போய் என்னை ஒளிந்து கொண்டிருக்க சொல்கிறேன். எனக்கு யார் ஆகாரம் கொடுப்பார்கள்? யார் என்னை போஷிப்பார்கள்? யார் என்னை விசாரிப்பார்கள்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? ஒன்றுமே கேட்கவில்லை. கர்த்தருடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்களானால், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையானால், எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் நீங்கள் ஒன்றை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற எவரையும் இந்த பூமியிலே கர்த்தர் கைவிடவே மாட்டார். நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். இந்த கொடுமையான இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் உங்களை போஷிக்கவில்லையா? உங்கள் குடும்பத்திற்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் அருளவில்லையா? உங்கள் பட்டினி போட்டு சாகடித்து விட்டாரா? உங்களை அவமானப்படுத்தி விட்டாரா? கேவலமாக்கி விட்டாரா? இல்லையே. இதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரே. எலியாவின் காலத்தில் மட்டும்தான் அவர் தேவனா? இன்றைக்கும் அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அல்லவா? எனவே நாம் இந்த ஒளிந்து கொள்ளுகிற இந்த அனுபவம் என்பது எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். மோசே தன் வாழ்க்கையிலே ஒளிந்து கொண்டதற்கு அவருக்கு கர்த்தருக்குள் கொடுத்த விசுவாசம், அதன் அடிப்படையில் தான் அவர் ஒளிந்திருந்தார். கவனிங்கள், அவருடைய 120 வருட காலங்கள், மோசேயினுடைய காலங்கள் மிக அழகாக இருந்தது. எவ்வளவு சோதனைகள், எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போது கூட விசுவாசத்திலேயே அந்த எகிப்திய தேசத்தில் மிகப்பெரிய ஒரு காரியத்தை சாதித்து காண்பித்தார். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக சிம்ம சொப்பனமாக நின்றார். பார்வோன் நடுங்கினான். ஒருவருக்கும் பயப்படாதவன் மோசேக்கு பயப்பட்டான். ஏனென்றால் அவன் விசுவாசத்தில் பேசுகிறவன். இதே போல நீங்களும் நானும் மோசேயை போல இருக்க வேண்டும். நான் அடுத்தபடியாக நான் சொன்ன இந்த காரியத்தின்படி இந்த எலியாவை போல நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு உண்மையாகவே எல்லாவற்றுக்கும் மேலான ஒன்று. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதன்படி விசுவாசித்து நடப்பீர்களானால் நிச்சயமாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக காணும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களை வேதம் சொல்லுகிறது, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. சங்கீதம் 29:1-11
11 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை பற்றி சொல்கிறது. கர்த்தருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது. அது காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈடுபடி செய்யும், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். ஆண்டவருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கும். இப்படியெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை பற்றி சொல்கிறது. எனவே எலியா தன் வாழ்க்கையிலே அந்த தேசத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். எனவேதான் அவருடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக சொல்கிறேன், அந்த ஒளிந்து கொள்ளுதலிலே உண்மையாகவே அவரை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? இன்று மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் உங்களை இந்த தேவன் எலியாவை போல நடத்துவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். காலையிலும் மாலையிலும் 2 வேளைகளிலும் அவர்களுக்கு ஆகாரத்தை காகத்தின் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் வாசிக்கிறோம். ஒரு பறவை போஷித்தது. உங்களை நினைவுபட கர்த்தர் அற்புதமாய் இந்த நாட்களிலே யாரை கொண்டாகிலும் போஷிக்கிறாரே, நடத்துகிறாரே. உங்களை சாகடிக்காமல் உங்கள் ஜீவனை அருமையா எண்ணி கர்த்தர் உங்களை நடத்துகிறாரே. இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? எலியா தன் வாழ்க்கையில கேரித்தாற்றினுடைய தண்ணீர் வற்றின போது அவன் நேராக சாரிபாத்தினுடைய வீட்டுக்கு அங்கே அனுப்புகிறார். சாரிபாத்தினுடைய வீட்டுக்கு போன போது அங்கே அந்த விதவை 2 அப்பங்களை வைத்திருக்கிறார். அதை தன்னுடைய மகனுக்காகவும் தனக்காகவும். ஆனால் வந்த ஊழியக்காரன் கேட்கிறார், முதல் சுடுகிற அப்பத்தை எனக்கு கொடு. அப்படியே கொடுக்கிறார். கொடுத்த அடுத்த கட்டம் ஆசீர்வதிக்கிறார். இந்த பஞ்சம் தீருகிற வரையிலும் உன் வீட்டிலே மாவும் எண்ணெயும் குறைந்து போவதில்லை. இது இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல அந்த விதவையினுடைய வீட்டிலே பஞ்சம் வரவே இல்லை. பஞ்சம் ஊருக்கு தான். ஆனால் அந்த அருமையான விதவையினுடைய வீட்டுக்கு இல்லை. இன்றைக்கு இருக்கிற பஞ்சம் உலகம் முழுதும் தாண்டவமாடுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் அமர்ந்து ஒளிந்திருப்பீர்களானால் பஞ்சம் ஊருக்கு தான், உங்களுக்கு இல்லை பிரியமானவர்களே. எனவே நான் 3வது குறிப்பை நான் உங்களுக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறேன். அது என்னவென்றால் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கிற நேரத்தில் அங்கே நாம் விவிதமாக வாசிக்கிறோம். என்னவென்று வாசிக்க கேட்போமா? வாசிக்கலாம். ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியால், கவனிங்கள், ராஜாவின் குமாரத்தியாகிய யோசேபியால் கொன்று போடப்படுகிற ராஜகுமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் குமாரருக்குள் இருக்கிற அகசியாவின் ஆண் பிள்ளையாகிய யோவாசை களவாய் எடுத்துக்கொண்டு அவனையும் அவன் தாதியையும் அவனுடைய தாதியையும் சயன வீட்டிலே வைத்தார். அப்படியே அத்தாலியால் அவனை கொன்று போடாதபடிக்கு ராஜாவாகிய யோராமின் குமாரத்தையும் ராஜாவினுடைய குமாரனாகிய யோராமின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய யோய்தாவின் பெண்ஜாதியுமாகிய யோசேபியால் அவனை ஒளித்து வைத்தாள். அவள் அகசியாவின் சகோதரியாக இருந்தால் இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினார். அந்த ராஜ்யத்திலே என்ன செய்தால்? ராஜ்யபாரம் பண்ணினார். இந்த 3வது சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும்போது எனக்கு இந்த சம்பவத்தை வாசிக்கிற நேரத்தில், யோசிக்கிற நேரத்தில் இப்படியும் நடக்குமா என்று நான் யோசித்து மனதளவிலே மிகுந்த கவலை அடைந்தேன். அத்தலியால் யூதாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய ஆளுகையிலே அவருக்கு எண்ணம் என்ன? எனக்கு பிறகு இந்த யூதாவின் தேசத்தை யாரும் ஆளக்கூடாது. ஆகவே அப்படி யாராகிலும் ராஜகுமாரனுடைய குடும்பங்களுக்குள்ளே யாராகிலும் பிறந்தால் அவர்கள் எப்படியாகிலும் கொலை செய்ய வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணம். ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்குது என்றால் ஒரு கொடூரமான ஒரு காலம் அந்த காலங்களிலே இருந்திருக்கிறது. அந்த காலங்களில் மட்டுமல்ல, இந்த காலங்களிலும் இருக்கிறது. தங்களுடைய குழந்தைகளை கொன்று போடுகிற தாய்மார்கள், கிணற்றிலே தூக்கி வீசுகிற தாய்மார்கள், சில நேரங்களில் குழந்தையை கொண்டு போய் ஃப்ரிட்ஜிலே வைத்து பூட்டி விடுகிற தாய்மார்கள், குழந்தையை கொடூரமான நிலையிலே கொலை செய்கிற தாய்மார்கள், இப்படியெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் சில தாய்மார்கள் இருக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். யாரோ ஒரு சிலர் தான் தாய் என்று சொன்னால் குழந்தை மேலே பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தன் உயிர் போனாலும் பரவாயில்லை, தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தை சாகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த அத்தலியால் ஒரு
ராணியாக இருந்த போதிலும் கூட இவள் என்ன யோசித்தால், தனக்கு முன்பதாக ஒருவரும் வரக்கூடாது என்பதை யோசித்து கொலை செய்வதற்காக யோசித்தார். அப்பொழுது கவனிங்கள், அகசியா என்கிற இந்த மனிதன் தனக்கு பிறந்த குழந்தையாகிய இந்த யோவாசை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும், எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்து யோய்தா என்று சொல்லக்கூடிய பிரதான ஆசாரியன், ராஜரீகமான ஆசாரியன், அவனுடைய அருமையான பெஞ்சாதியினுடைய இடத்தில் போய் சொல்லுகிறான், என்னுடைய சகோதரி அல்லவா, தயவு செய்து என்னுடைய குழந்தையை கொண்டு போய் அந்த தேவாலயத்தில் வைத்து காப்பாற்று என்று சொல்லுகிறான். அவர் உடனே ஒப்புக்கொண்டு அந்த குழந்தை தூக்கி கொண்டு சில தாதிமார்களை அழைத்துக் கொண்டு மிக கவனமாக, அரசாங்கத்திற்கு தெரியாதபடி, அரசாங்கத்தை ஆளுகிற அத்தாரியாருக்கு தெரியாதபடி, தேசத்தின் ஜனங்கள் ஒருவருக்கும் தெரியாதபடி அந்த குழந்தையை அவள் எப்படிதான் எடுத்துக்கொண்டு போனாலும் தெரியவில்லை. அந்த குழந்தையை கொண்டு போய் தேவாலயத்திலே ஒளித்து வைத்திருக்கிறார். குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த குழந்தை அழும்போதெல்லாம் அழாமல் பார்த்துக் கொள்கிறார்கள், வெளியே தெரிந்துவிடக்கூடாது என்றிருக்கிறார். அதற்காக சேவர்களை நியமித்து அந்த குழந்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு, அந்த ஆலயத்தை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு, வெளியில் இருக்கிற மனிதர்கள் உள்ளே வரக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு. இவ்வளவு பெரிய பாதுகாப்பின் மத்தியிலே அன்பானவர்களை கவனியுங்கள், யோவாஸ் அந்த தேவாலயத்தில் வைத்து மறைவாய் வளர்க்கப்படுகிறார். ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த காரியத்தை கர்த்தர் ஏன் அனுமதித்தார்? ஏன் இந்த காரியத்தை கர்த்தர் அவனை ஒளிந்திருக்கும்படியாக வைத்தார்? குழந்தையிலேயே அவன் ஒளிந்திருந்து வாழ்ந்தானே, அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கேட்பீர்களானால், அன்பானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். யோவாஸ் தன் வாழ்க்கையில் வருங்காலங்களில் மிகப்பெரிய அளவிலே அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார், அவனை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினார். ஆகினால் இந்த தேசம் அவனை கொன்று போடக்கூடாது, இந்த அரசாங்கம் அவனை கொலை செய்து விடக்கூடாது, அத்தலியாருடைய எண்ணத்திலிருந்து அவனை காப்பாற்ற வேண்டும் என்று யோசித்து ஆண்டவர் அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக தேவாலயத்தில் வைத்து ஒளித்து வைத்தார் என்று சத்தியம் தெளிவாய் சொல்கிறது. தேவாலயம் என்றால் இன்றைக்கு சில நேரங்களில் சிலருக்கு ஒரு அற்பமாக இருக்கிறது பிரியமானவர்கள். அது என்ன, ஒரு கட்டடம். அந்த கட்டடத்திற்குள்ளே போனால் பாட்டு பாடுவார்கள், செபிப்பார்கள், துதிப்பார்கள், அதன் பிறகு ஒரு பிரசங்கம் நடக்கும், அதன் பிறகு காணிக்கை போட சொல்வார்கள், தசமபாகம் போட சொல்வார்கள், அதன் பிறகு ஒரு ஜெபம் பண்ணுவார்கள், ஆசீர்வாதம் கூறின உடனே நாம் வீட்டுக்கு வந்துடும். இதுதான் தேவாலயம். தேவாலயம் என்றால் என்ன? எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தயவுசெய்து கவனியுங்கள். தேவாலயத்தினுடைய மேன்மை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாலமோன் காலத்திலே தேவாலயத்தை அவன் கட்டின போது அவன் சவதரித்த பொருட்களை வைத்து தேவாலயத்தை கட்டுகிறான். அந்த ஆலயத்தை அவன் கட்டி முடிப்பதற்கு ஏறக்குறைய 7.5 வருஷம் ஆகிறது. அது மட்டுமல்ல, அந்த தேவாலயத்தை கட்டுவதற்காக அவன் 1,83,000 மக்களை வேலைக்கு அமர்த்தினான் என்று சரித்திரம் சொல்கிறது. அந்த தேவாலயத்தை கட்டி மிக அழகான முறையில் பிரதிஷ்டை செய்வதற்காக 14 நாட்களை அவன் எடுத்துக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தேவாலயத்தினுடைய பிரதிஷ்டையின் போது 1,20,000 மாடுகளை அவன் பலி செலுத்தினான். 20,000 மாடுகளை அவன் பலி செலுத்தினான். மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை அந்த தேவாலயத்திற்காக செய்துவிட்டு வாசலின் வெளியே நிற்கிறான். அவன் ஒரு ராஜாவாக இருந்த போதும் கூட, அவன் தான் அந்த ஆலயத்தை கட்டின போதும் கூட அவனை ஆண்டவர் உள்ளே அனுமதிக்கவில்லை. அந்த காலத்தில் ஒருவரும் தேவாலயத்திற்குள் போக முடியாது, வெளியிலே தான் நிற்க வேண்டும். ராஜாவாக இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய பிரபுவாக இருந்தாலும் சரி, அவன் வெளியே தான் நிற்க வேண்டும். அவன் வெளியே முழங்கால் படிட்டு, ஆண்டவரே, நீர் இந்த தேவாலயத்தை வந்து பார்க்க வேண்டும், நீங்கள் இந்த தேவாலயத்தை பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவன் முழங்கால் படித்த போது நமது ஆண்டவராகிய கர்த்தர் மேகமாக இந்த தேவாலயத்திற்கு மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த மகிமையை தேவனுடைய ஆவியானவர் மேகமாய் வந்து இறங்கினார். தேவாலயம் என்பது என்ன தெரியுமா? தேவ மகிமை நிறைந்திருக்கிற இடம், தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இடம். அந்த ஆலயத்திற்குள்ளே நீங்கள் போகும்போதெல்லாம் அவனை அறிந்து கொள்ளுங்கள். வாசலிலே ஒரு சப்பானி உட்கார்ந்து இருக்கிறான். அவன் முடவன், நடக்க முடியாதவன். ஆனால் அவன் ஆலயத்திற்கு வாசலிலே உட்கார்ந்திருந்தாலும் ஆலயத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா? முடவனை கூட எழுந்து நடக்கக்கூடிய வல்லமை உடையதுதான் தேவாலயம். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவதுதான் தேவனுடைய ஆலயம். ஒரு நாள் பேதுரும் யோவானும் அந்த தேவாலயத்திற்கு நேராக வருகிறார்கள். வரும்போது அவனை பார்த்து அவன் பிச்சை கேட்கிறான் என்பதை யோசித்து அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கின போது அவனுடைய முடத்தன்மை மாறினது. அவன் எழுந்து நின்று குதித்து
தேவாலயத்திற்கு முன்பாக மகிமைப்படுத்தினான். என்ன சொன்னான்? ஆலயத்தின் வாசலிலே உட்கார்ந்திருந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை கடவுள் கொடுத்தார் என்று விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறான். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒன்றை யோசித்துக் கொள்ளுங்கள். தேவாலயத்தின் வாசலிலேயே அவருடைய வல்லம் இருக்கிறது என்றால், தேவாலயத்திற்குள் நீங்கள் போகும்போது இன்னும் அவருடைய மகிமை எவ்வளவாக நீங்கள் உணர முடியும். ஒரு முடவனுக்கே அப்படிப்பட்ட ஒரு சுகம் என்றால் உங்களை கர்த்தர் சுகமாக வைக்க மாட்டாரா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சுகத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவாலயத்திற்கு போவதனால்தான். எவ்வளவு பலவீனங்கள் இருந்தாலும், எவ்வளவு சுகவீனங்கள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால்தான் கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அது மட்டுமல்ல, வேதத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டின் புத்தகத்தில் அண்ணா தன் வாழ்க்கையில் தனக்கு குழந்தை இல்லை என்ற உடனே அவர் யோசித்தார். வீட்டில் இருந்தால் சமாதானம் இல்லை, அநேகர் பலவிதமாக பேசுகிறார்கள். சரி, நாம் தேவாலயத்திற்கு போகலாம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் அங்கே அவரை தொழுது கொள்ளலாம் என்று போகிறார். அங்கே போகும்போது நன்றாக கவனியுங்கள். அவள் முழங்கால் படித்து நான் மனதிற்குள்ளே தான் ஜெபிக்கிறார். வாய் வழியாக முணுமுணுத்துக் கொண்டு ஜெபிக்கிறார். ஏலி கேட்கிறார், நீ என்ன செய்கிறாய்? பிதற்றுகிறாயா? ஒருவனை குடித்து வெறித்திருக்கிறாயா? இல்லை ஆண்டவனே, நான் எதுவும் செய்யவில்லை. நான் மன கிளேசமாக உள்ளே வந்திருக்கிறேன். என் மன வேதனை ஆண்டவர் அறிவார். முழங்கால் படித்து என் வேதனையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அழுது தன் பிரச்சனை சொல்லிக் கொண்டே இருந்தார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவாலயத்திற்குள் வந்து அழுத அண்ணாளுக்கு அடுத்த கட்டம் ஆண்டவர் சொன்னார், நீ அடுத்த முறை தேவாலயத்திற்குள் வரும்போது நீ ஒரு குழந்தையோடு வருவாய். கர்ப்பவதியாய் மாறி ஒரு குழந்தை பெற்றெடுத்து வருவாய். அதுவும் நீ கேட்டபடியாகவே ஒரு ஆண் பிள்ளையை நான் உனக்கு தருவேன். அந்த பிள்ளை இந்த தேசத்தினுடைய நியாயாதிபதியாய், இந்த தேசத்தினுடைய உண்மையான தீர்க்கதரிசியாய் அவன் இருப்பான் என்று கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த அருமையான யோவாசை இவர்கள் தேவாலயத்தில் கொண்டு போய் ஒழித்து வைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இவர்கள் ஏன் அங்கே கொண்டு போய் இவர்களை ஒழித்து வைத்தார்கள்? தேவாலயம் என்பது ஒரு ஆசீர்வாதமான இடம். அந்த இடத்தில் தான் நமக்கு பாதுகாப்பு. எனவே கவனியுங்கள், நீங்கள் ஒளிந்திருந்தால், ஆண்டவர் சொல்லுகிறபடி ஒளிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதுகாப்பை இதுவரை கட்டளையிட்ட தேவன் இனிமேலும் உங்களுக்கு கட்டளையிடுவார். இன்றைக்கு ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு சரியான முறையில் உணவு இல்லை, எங்களுக்கு சரியான முறையில் எங்களுக்கு சரியான சுகாதார நிலை இல்லை, நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான விடை வேதத்தில் இருக்கிறது. தேவாலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உனக்கு இருக்குமானால், தேவாலயத்திற்கு போய் வருகிற பழக்கம் உனக்கு இருக்குமானால், நிச்சயமாக சொல்லுகிறேன், நீ பாதுகாக்கப்படுவாய். ஒருவேளை நீ யோசிக்கலாம், ஐயோ ஆண்டவரே, எத்தனையோ நாட்களாயிற்று நான் ஆலயத்திற்கு போய் நான் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறேன். ஆலயத்துக்கு போக ஆசை. முன்பெல்லாம் ஆலயத்துக்கு போக வேண்டும் என்றால் நேரம் கழித்து நான் போவேன். ஆலயத்திற்கு சில நேரங்களில் முடிந்த பிறகு போயிருக்கிறேன். சில நேரங்களில் முடிவு ஜபத்திற்கு நேராக போகும்போது போயிருக்கிறேன். எனக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் எனக்கு குறைவா இருந்தது. ஆனால் இப்பொழுது ஆலயம் மூடப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும்? எப்பொழுது என் தேவனை போய் தரிசிப்பேன்? எப்பொழுது தேவ ஆலயத்திற்குள் போய் நான் ஆண்டவரை ஆராதிப்பேன் என்று இயங்குகிறாய். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் சொல்கிறார், ஒளிந்திரு, பாதுகாப்பு இவனுக்கு தரும்படியாகத்தான் உன் அறை வீட்டுக்குள் ஜெபித்துக் கொண்டிரு. காலம் நிச்சயமா உனக்கு கைகூடும். இந்த தேசத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் திரும்ப ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். தேவாலயங்கள் திறக்கப்படும். திறக்கப்படுகிற தேவாலயத்தில் நீங்களும் நானும் சந்தோஷமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் ஆராதிப்போம். அன்பானவர்களே, யோவாஸ் தன் வாழ்க்கையில எதற்காக அவன் ஒளித்து வைக்கப்பட்டான் என்று சொன்னால், அவனை கர்த்தர் பாதுகாப்பதற்காக, அவனை ஒளி வீசும்படியான அளவிற்கு கர்த்தரை மாற்றும்படியாக. ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அது என்னவென்றால், ஒரு முறை ஒரு அருமையான தாய் தன்னுடைய அருமையான ஒரே மகன், அவனை செல்லமாக வளர்த்தார்கள். அவன் ரொம்ப துருன்னு இருப்பான், ரொம்ப குறும்பு தனம் உள்ளவன். அதனால அவனை எப்பொழுதுமே அவனை கவனமா வைக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அப்பொழுது அவங்க என்ன யோசித்தாங்க, சரி கடைக்கு நம்ம போயிட்டு வரலாம்னு யோசிக்கும் போது அவன் சொன்னான், கடைக்கு நானும் வருகிறேன் என்று சொன்னான். அப்போது அவங்க அம்மா சொன்னாங்க, கடைக்கு இப்போ வரக்கூடாது, நீ இங்கே இரு, அங்கே நிறைய ஜனங்கள் இருப்பார், அந்த இடத்துல எப்பொழுது இடத்துல வராத, நீ காணாம போயிட்டு அவனால என்ன கண்டுபிடிக்க முடியாது, வீட்டிலே இரு என்று சொல்லி அவன் என்ன செய்தார்னா, அவன் வற்புறுத்தி, அவன் அழுது போது கூட அவன் என்ன செய்தார், வலுக்கட்டாயமாக வீட்டை திறந்து அந்த வீட்டுக்குள்ளே அவனை தள்ளி கதவை சாத்தி விட்டு அந்த சாவி எடுத்துக்கொண்டு அவர்கள் கடைக்கு போய் வேகமாய் போய் விட்டார்கள். போகும்போது யோசிக்கிறார்கள், ஐயோ என்னோட மகன் அவ்வளவு அழுதானே, அவன் அவ்வளவு அழுத போது கூட நான் உள்ளே தள்ளி விட்டு வந்து விட்டேனே, ஏன்னா பாதுகாப்பா அங்கதான் இருப்பான்னு சொல்லிட்டு நினைச்சேன், நான் பூட்டிட்டு வந்துட்டேனே, சீக்கிரமா வாங்கணும், அறக்க பறக்க வாங்கணும் வாங்காததுமா. நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருந்தது.
வேகமாக அந்த பையன் எடுத்துக்கிட்டு வாங்கின பொருட்கள் எடுத்துட்டு வேகமா ஓடி வராங்க. எல்லாரும் கேட்கறாங்க, என்னம்மா இப்படி ஓடி வர, என்னம்மா இப்படி ஓடி வர? ஒன்றும் இல்லை, என் பையனை வந்து ரூமுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டேன். ஏமா நாங்களாம் இருக்கிறோம், எங்ககிட்ட விட்டுட்டு போகக்கூடாதா? இல்லை இல்லை இல்லை, என் பையன் உள்ள விளையாடிட்டு இருப்பான். அன்பானவர்களே, அவன் என்ன யோசித்தான் தெரியுமா? என் அப்பா வரும்போது என்னை தேடணும், எங்க அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்கணும், எங்க அம்மாவை அழ வச்சுட்டு அப்புறமா நம்ம சிரிக்க வைக்கணும். அதுக்காக அவன் யோசித்து எங்கே ஒலியலாம் என்று யோசித்தான். அந்த வீட்டுல எங்கே ஒலியலாம் என்று யோசித்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெட்டி ஒன்று இருந்தது. அந்த பெட்டியில என்ன செய்தான் என்றால் உள்ளே உட்கார்ந்து கொண்டான். அது வந்து ஆட்டோமேட்டிக் லாக் ஒரு பெட்டி. உடனடியாக அந்த பெட்டியில போய் அவன் உட்கார்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. லாக் ஆன போது திறக்க முடியல. உள்ளே போன அந்த பையன் கத்துறான், தட்டுறான், சத்தம் போடுறான், தரங்க தரங்க தரங்க, அம்மா அம்மா அம்மான்னு அழறான். பக்கத்துல இருக்கிறவங்களாம் கூப்பிடுறான். ஆனா சத்தம் யாருக்கும் கேட்கல. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கொஞ்ச நேரத்திற்குள்ளாக மூர்ச்சையாகி அந்த பையன் உள்ளேயே இந்த பெட்டிக்குள்ளே இறந்து போனான். கவலையோடு வந்த அந்த தாய் வீட்டை திறந்து, என் மகனே உன்னை பூட்டிவிட்டு போய்விட்டு எங்க இருக்கிறப்பா, உனக்காக நான் எல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன், உனக்காக நான் எல்லாம் வாங்கி வந்திருக்கிறேன், எங்கப்பா இருக்கிறேன்? சத்தம் இல்லை, சத்தம் வரல. அழுகிறாள் அந்த தாய். எங்க எங்க பையன், எங்க எங்க பையன்? வீட்டுக்குள்ள இருக்கிற அறைகள் எல்லாம் தேடுகிறாள், அழுகிறாள். அவளுக்கு புரியல. அக்கம் பக்கத்துல எல்லாம் சத்தம் போட்டு கூப்பிடுறான். ஓடி வருகிறார்கள் ஜனங்கள். எங்கம்மா விட்டுட்டு போனேன்? வீட்டுக்குள்ளதான் விட்டுட்டு போனேன். எல்லாம் தேடிட்டு ஒரு யோசனை வந்தது. ஒருவேளை இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறானா? அந்த யோசனை, அந்த பெட்டி திறக்க முடியல. அதன் பிறகு அந்த பெட்டியினுடைய அந்த தாழ்பாலை ஒரு சூத்தியில் வைத்து அடித்து திறந்த போது சுருண்டு அந்த பையன் அந்த பெட்டிக்குள்ளே மூச்சையாகி செத்து போய் கிடந்தான். தாய் மார்பில் அடித்துக் கொண்டு அழுகிறார்கள். ஐயோ, என் பையன் இங்கே ஒளிந்திருப்பான் என்று எனக்கு தெரியாது, இவன் இப்படி செய்வான் என்று எனக்கு தெரியாது, என் மகனை நான் எழுந்து விட்டேனே, என் மகனை அநியாயமாய் நானே கொன்று விட்டேனே என்று மார்பில் அடித்துக் கொண்டு அழுகிறார். என்ன செய்து ஜனங்கள் எல்லாரும் திட்டுகிறார். அடிப்பாவி, உன் குழந்தை நீயே கொண்டுட்டியே, இவ்வளோ பேர் இருக்கிறவங்க எங்க கையில ஆயிட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்க கூடாது. அப்படி நாங்க பார்த்துக்க மாட்டோமா? ஆனால் நமது ஆண்டவர் நீ பிறந்தது முதல் இந்த வயது வரையில் பாதுகாத்து வந்திருக்கிறான். நீ உயிரோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. எப்பொழுதோ நீ மரித்திருக்க வேண்டும், விபத்திலே மரித்திருக்க வேண்டும், சுகவீனத்தில் மரித்திருக்க வேண்டும், ஆபத்திலே மரித்திருக்க வேண்டும், பலவிதமான நோய்களிலே நீ மரித்திருக்க வேண்டும், பலரால் நீ மரித்திருக்க வேண்டும், உன் மனதை காயப்படுத்தினவர்களால் நீ மரித்திருக்க வேண்டும். மரிக்காமல் உன்னை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். யோவாசை ஆண்டவர் ஆலயத்தில் வைத்து 6 வருடங்கள் இந்த அருமையான தெய்வ மனுஷனால், அவருடைய அருமையான சகோதரியினால் அவள் காக்கப்பட்டால், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, அந்த தேவாலயத்திற்குள் 6 வருடங்கள் முடிந்த பிறகு அவனை வெளியே கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அவனுக்கு 7 வயது. வெளியே கொண்டு வந்து ராஜ கிரீடத்தை அவன் தலையிலே சூட்டி, இவன்தான் யூதாவின் ராஜா. 6 வருடங்களாக பார்க்காத ஜனங்கள் பார்த்து அதிசயிக்கிறார்கள். இவன் எப்படி இந்த 6 வருஷம் இந்த ஆலயத்துக்குள்ள இருந்தான்? எப்படி இவன் காப்பாற்றப்பட்டான்? எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு குழந்தையை 6 வருடம் ஒரு ஆலயத்தில் ஒளித்து வைத்து காப்பாற்றி அவனை திரும்பவும் ராஜாவாக மாற்றி அந்த தேசத்துக்கு இவனை ராஜாவாக மாற்றின அதே ஆண்டவர் உங்கள் நிலையிலே கர்த்தர் உங்களை நிறுத்துவார். யாரெல்லாம் உங்களை என்னென்ன நினைத்தார்களோ அவர்களுக்கு மத்தியிலே உன் ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். எதை குறித்து நீ கவலைப்படாதே. அந்த சம்பவத்தை சொன்னபோது என் கண்களில் கண்ணீர் வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த சம்பவம் நடந்த போது, அந்த சம்பவம் தெரிய வந்த நான் அந்த இடத்திற்கு நான் என்னுடைய நண்பரை பார்க்க போயிருந்தேன். அங்கேதான் இந்த சம்பவம் நடந்திருந்தது.
பார்த்து நானும் சேர்ந்து நான் அழுதேன். சில நேரங்களில் நம்முடைய திறமையான சில காரியங்களை முடித்து வைக்க பார்க்கிறோம். ஆனால் அதனால் அழுகைதான் மிச்சம், தோல்விதான். நமக்கு ஆசீர்வாதம் என்பது வராது. ஆண்டவர் ஒளிந்திருக்க சொன்னால் ஒழிய உன் வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் யாருக்கும் எந்த சூழ்நிலையிலும் எந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. பிரியமானவர்களே, எனவே வேதம் சொல்கிற சங்கீதங்களின் புத்தகம் 122ஆம் சங்கீதம் முதல் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரனாகிய தாவீது மிக அழகாக எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். பார்த்தீர்களா? தாவீது சொல்கிறார், ஆண்டவருடைய ஆலயம் என்று சொன்னால் நான் அங்கே போகிறதற்கு ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் இருந்தேன். ஏன் தெரியுமா? தாவீதை கரம் பிடித்து கூட்டிக் கொண்டு போகும்போது தாவீது கேட்பாராம் தன்னுடைய பெற்றோர்களே, இது என்ன இவ்வளவு பெரிய உயரமான மலை இருக்கிறது? இந்த மலையை யார் உண்டாக்கினார்கள்? இதை கர்த்தர் உண்டாக்கினார். இந்த மலை அசையாதது போல, இந்த மலை நகராதது போல, இந்த மலை உயரமாய் இருக்கிறது போல, இந்த மலையில செழிப்பான காரியங்கள் இருக்கிறது போல நம்ம ஆண்டவரும் இப்படிதான் இருப்பார் என்று சொல்வார்களாம். இந்த நதியினுடைய தன்மை என்று கேட்பார்களாம். இந்த நதி எப்படி தன்னுடைய தாகத்தை தீர்க்கிறதோ அதுபோல் நம்மை தாகத்தை தீர்க்கிறவர் தான் நமது ஆண்டவர் என்று சொல்வார்களாம். இதெல்லாம் கேட்பதற்காகவே நடந்து போவாராம். தேவாலயத்திற்கு நடந்து போய்கொண்டே இருப்பாராம். இந்த தாவீது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதற்கு ஒரே காரணம் தேவாலயத்தை அவர் நேசித்தார். என்னுடைய குறிப்பிற்கு நேராக அடுத்தது அவரை தான் நான் கொண்டு வர விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த சம்பவத்தில் 4வது சம்பவத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். அந்த 4வது சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லும் போது நீங்கள் அதை கவனமாய் கேட்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே நாம் விதமாய் வாசிக்கிறோம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில் வைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவார். தாவீது சொல்லுகிறார், என்னை அவர் மறைத்து வைப்பார், என்னை ஒளித்து வைப்பார், என்னை உயர்த்துவார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருக்கு முன்பதாக நீ ஒளிந்திருக்கும் போது உன்னை கர்த்தர் உயர்த்துவார். உன்னை உயர்த்துவதற்காக தான் ஒளித்து வைக்கிறார். அடிமட்டமாக நீ தாழ்த்த வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் அல்ல. அதை அவர் செய்யவும் மாட்டார். ஆண்டவரால் உயர்த்தப்பட்டவர்கள் இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான பேர்கள், எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தவர்கள், சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருந்தவர்கள், உடுத்தக்கூட உடை இல்லாமல் இருந்தவர்கள், படுக்க இடம் இல்லாமல் இருந்தவர்கள், இந்த இயேசுவை நம்பி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த போது இயேசு ஒவ்வொருவரையும் உயர்த்தி இருக்கிறார். போகிறதற்கு ஒரு சைக்கிள் கூட இல்லாத நிலையில் இருந்தவர்களை காரில் போகிற அளவுக்கு மாற்றி இருக்கிறார். ஒரு செருப்பு கூட போட நிலையில் இல்லாதவர்களை ஷூஸ் போட்டு அழகு பார்த்திருக்கிறார். ஒரு கோட்டு கூட போட முடியாத நிலையில் இருந்தவர்களை கோட் ஷூட்டோடு கூட டையோடு கூட இருக்க கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஒரு நல்ல வஸ்திரம், நல்ல ஒரு உடை, நல்ல ஒரு புடவை, நல்ல ஒரு பிளவுஸ் இல்லாத ஒரு சூழ்நிலையில, நல்ல ஒரு சுட்டிதார் கூட இல்லாத சூழ்நிலையில, நல்ல ஒரு கவுன் கூட இல்லாத சூழ்நிலையில இருந்த எத்தனையோ மக்களை இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். ஈசாயினுடைய குடும்பத்திலே இவர் 8வது மகன். பெரியமானவர், கடைசி பிள்ளை, கடைசி மகன். 7 பிள்ளைகள் மிக சௌந்தரியமாக இருப்பார்கள், ஆள் அகாஜமானமாக இருப்பார்கள், நல்ல உயரமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் இவர்கள் யூதர்கள் அல்லவா, இவர்கள் பெத்லகேமை சேர்ந்தவர்கள். ஆகினால் இவர்கள் எப்பொழுதுமே சரீர தோற்றத்தில் மிகவும் அழகுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த 7வது மகன் மட்டும் சாதாரணமாக இருப்பார். தகப்பன் என்ன நினைத்தாலும் தெரியவில்லை. இந்த 7 பிள்ளைகளை அதிகமாய் நேசித்து, இந்த 7 பிள்ளைகள் மேல் மிகவும் அன்பு கூர்ந்து ஒரு பையனை மட்டும் அவர் நிதானித்தார். இவருக்கு என்ன வேலை கொடுக்கலாம், ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அவனுக்கு. இவரை நம்ம வீட்டுல வச்சிருக்க கூடாது. ஏன்னா 7 பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க, இவன் ஒருத்த மட்டும் ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னு யோசித்து அவன் தீர்மானித்து என்ன செய்தான்னா, அன்றைய நாட்களில் அவருடைய வியாபாரம் அவருடைய தொழில் ஆடுகளை மேய்ப்பது. என்ன செய்தான்னா, தன்னோட வீட்டில் இருக்கிற ஆடுகளை எல்லாம் அவன் மேய்க்கும்படியாக தாவீதை கூப்பிட்டான். தாவீது, இங்க வா, இந்த ஆடுகளை எல்லாம் நீ காலையில ஊட்டி கொண்டு போகணும். வனாந்தரத்திலே, மலைப்பகுதிகளிலே, செழிப்பான இடத்துல, தண்ணீர் நிறைந்த இடத்துல ஆடுகளை நன்றாக போஷித்து வளர்த்து அதை திரும்பமாய் மாலை நேரத்தில் கொண்டு வந்து கொட்டடையிலே நீ அடைக்க வேண்டும். அதான் அவனுடைய வேலை. தாவீது யோசித்தார், 7 அண்ணன்மார்கள் வீட்டில் இருக்கிறார்கள், அவர்களோடு நாம் விளையாட முடியவில்லை,
அவர்களோடு பேச முடியவில்லை. அவர்களோடு கூட எந்த விதமான சம்பாஷணையும் எனக்கு இல்லை. எங்க அம்மாவோட கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நேரம் இல்லை. எங்க அப்பாவோட கூட அன்பு கூற எனக்கு நேரம் இல்லை. எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்னை வெளியில் அனுப்புறாங்களே. கவலையோடு கூட அருமையான தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல், தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் என்று அவர் வெளியிலே எப்பொழுதும் தன்னுடைய ஆடுகளை அழைத்துக் கொண்டு போவார். பிரியமானவர்களே, அவர் ஆடுகளை கொண்டு போய் மேய்க்கும் போது அவர் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டு நிழலில் யோசிப்பார், இங்க யாருமே இல்லை. இந்த ஜீவன்கள், இந்த மிருக ஜீவன்கள், வாயில்லாத இந்த மிருக ஜீவன்கள், இந்த ஆடுகள் மட்டும்தான் எனக்கு முன்பாக இருக்கிறது. கூப்பிட்டால் வரும், அதை அழைத்துக் கொண்டு போகும். தண்ணீர் நிலைகளுக்கு கொண்டு போனால் வரும், தண்ணீர் காட்ட வேண்டும். உணவு போடும்போது அது சாப்பிடும். இதுதான் அதற்கு தெரியும். இவர்தான் நம்முடைய மேய்ப்பன் என்பது அது அறியும், அவ்வளவுதான். ஆனால் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அன்பானவர்களே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு யோசித்தார், இந்த வனாந்திரமான இடத்தில், யாருமே இல்லாத இடத்தில் கடவுள் இருப்பார் அல்லவா? என் ஆண்டவர் இருப்பாரே, அவர் எங்கே போனார்? அவர் இருப்பாரே. அப்படியானால் இங்கே அமர்ந்து நான் ஏன் அவரோடு பேசக்கூடாது? தாவீதுக்கு ஒரு திறமை இருந்தது, நன்றாக பாடுவார். தாவீதுக்கு ஒரு திறமை இருந்தது, நன்றாக கிண்ணறம் வாசிப்பார். தாவீதுக்கு நல்ல ஒரு திறமை இருந்தது, ஆண்டவரோடு கூட ஜெபிக்கிற ஒரு பழக்கம், வேதத்தை நல்ல முறையில தியானிக்கிற ஒரு பழக்கம். இப்படி நிறைய ஆவிக்குரிய குணங்கள் இருந்ததுனாலே அவர் அமர்ந்து தன்னுடைய தேவனை நோக்கி அப்படியே தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருந்தார். இது நிமித்தமாக தான் இந்த வேத புத்தகத்தில் சங்கீதங்களின் புத்தகம் என்ற ஒரு புத்தகம் வேதத்தின் நடுமையமாக எழுதப்பட்டதற்கு ஒரே காரணம் அதுதான். எத்தனை புத்தகங்களை நீங்கள் வாசித்தாலும் 66 புத்தகங்களிலே எளிதாக புரிந்து கொள்ளுகிற ஒரு புத்தகம், ஒரு பாமரன் படித்தாலும் கூட அறிந்து கொள்ளுகிற ஒரு புத்தகம் வேத புத்தகம். தெரியுமானது, இந்த வேத புத்தகத்தை அவர் வேதத்தில் இடம்பெறுவதற்கு தேவன் அனுமதித்தார். என் மகன் தனிமையா இருக்கும்போது எழுதிய பாடல்கள் இந்த வேத புத்தகத்திலே இடம்பெற வேண்டும் என்று சொல்லி யோசித்து இடம்பெற வைத்தார். இன்றைக்கு நம்முடைய புத்தகத்திலே, நம்முடைய வேத புத்தகத்திலே இந்த சங்கீதங்களின் புத்தகத்தை எடுத்து நாம் வாசிக்கும் போதெல்லாம் யோசியுங்கள், தாவீதின் வாழ்க்கை யோசித்து பாருங்கள். தாவீது மிகவும் மிகவும் அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். வேதம் சொல்லுகிறது, அவரை கர்த்தர் தம்முடைய கூடார மறைவிலே அவரை மறைத்து அவரை ஒளித்து வைத்து அவரை கர்த்தர் உயர்த்துவார். ஒளிந்திருந்தால் உன்னை உயர்த்துவதற்காகத்தான் உன்னை ஒளித்து வைக்கிறார். உயர்ந்திரு, ஒளிந்திரு, ஒளி வீசுவாய். நிறைவின் பகுதிக்கு நேராக நான் கடந்து வந்து விட்டேன். நிறைவின் பகுதியிலே இன்னும் ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். சங்கீதங்களுடைய புத்தகம் 18ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நாம் நிறைவு செய்ய போகிறோம். கவனமாய் இதை கேளுங்கள். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். ஆண்டவர் இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். கரும் புனல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார். நமக்கு ஒரு நாளைக்கு பகல் என்று ஒன்றும் இரவு என்று ஒன்றும் வருகிறது. இந்த இரண்டும் வராவிட்டால் ஒரு நாள் போகாது பிரியமானது. ஆகவே பகல் நேரங்களில் நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். குடும்பத்திற்காக போய் உழைக்கிறோம், வீட்டை கவனித்துக் கொள்கிறோம், இங்கும் அங்குமாக போகிறோம். ஆனால் ஒரு சில நாட்களாக, மாதங்களாக யாரும் வெளியே போக முடியாத ஒரு நிலை. மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை நமக்காக தான் விதித்திருக்கிறது. எல்லாரும் பாதுகாக்கப்படும், யாருடைய உயிரும் போய்விடக்கூடாது என்பதற்காக மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும், எல்லாரும் வீட்டில் இருக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறது. அவர்கள் நம்மை ஒளிந்திருக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுவது தெரியுமா? அவர்கள் ஒளிந்திருக்க சொல்வது இப்பொழுது 2020ஆம் ஆண்டு. ஆனால் நான் ஒளிந்திருக்க சொல்வது இந்த உலகம் தோன்றியது முதல். இந்த உலகத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளையாகி நீ ஒளிந்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உனக்கு முன்பதாக பல பிரச்சனைகள் இருக்கிறது, உனக்கு முன்பாக பல போராட்டங்கள் இருக்கிறது. அது உன்னை சந்திக்கும் போது நீ அழிந்து போவா. என் மகன் அழிந்து போவதை நான் விரும்பவில்லை. பிரியமானவருடைய காட்டிலே இந்த ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த இந்த தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு விசை கரடி வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. கரடி வந்தபோது இவன் மனிதன், அது மிருகம், இவனோட பலம் உள்ளது. அது அவனை கிழித்து கொன்று போட்டு விடும், அடித்து கொன்று போட்டு விடும். ஆனால் என் மனதிற்குள் என்று யோசித்தான், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அந்த கரடியோடு நான் போராடுவேன் என்று போராடினான். போராடி அந்த கரடி கொன்று போட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஒரு மிருகத்தை அடித்து அவன் கொன்று போட்டான். ஆச்சரியமான விஷயம். ஆடுகள் பார்க்கிறது, நம்மை கொல்ல வந்த கரடியை நம்முடைய மெய்ப்பனாகி தாவீது
கொன்று போட்டார். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் கிடைத்திருக்கிறார். இன்னொரு விசை சிங்கம் ஒன்று வந்தது அவனை கொல்வதற்காக. சிங்கம் பலம் உள்ளது, மனிதர்களை கிழித்து நார் நாராக போட்டுவிடும், பயங்கரமான வல்லமை உள்ளது. ஆனால் அந்த சிங்கத்தோடு போராடுகிறான் தைரியத்தோடு. என் ஆண்டவர் என்னிலே பலனுள்ளவராய் இருக்கிறார், வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அவன் கரடியை கொன்றதை போல சிங்கத்தை கிழித்து போட்டான். சிங்கம் கிழிப்பட்டு போனது. ஆடுகள் நினைக்கிறது, ஐயோ, சிங்கத்தை கிழிக்கிற அளவுக்கு என்னுடைய மெய்ப்பனா, நமக்கு கிடைத்த நல்ல மெய்ப்பனுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்வதை போல ஆடுகள் குதிக்கின்றன. மூன்றாவது நிலை, கோலியாத் 9 அடி உயரம் உள்ளவன், 4 அடி உயரம் உள்ள மனிதனோடு கூட பேசுகிறான். இஸ்ரவேலின் ஜனங்கள் எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுகிறார்கள். 40 நாட்கள் மலையின் மேல் நின்று சொல்லுகிறான், இந்த யூதர்களிலே நீங்கள் யாராகிலும் தைரியம் இருந்தால், உண்மையாகவே நீங்கள் ஆண்களாய் இருந்தால் என்னோடு போர் செய்யுங்கள். நான் பெலிஸ்தருக்கு அதாவது தலைவனாக நின்று போராட வந்திருக்கிறேன், வாருங்கள் தைரியம் இருந்தால். அந்த தேசத்தின் ராஜாவாகிய சவுலால் கூட போக முடியவில்லை. அந்த தேசத்திலிருந்து அந்த சேவர்களால் போக முடியவில்லை, யுத்த வீரர்களால் போக முடியவில்லை. தாவீது தன்னுடைய அண்ணன்மார்களை தான் பார்க்க வந்தார். பார்க்க வந்தபோது அவர் சொல்லுகிறார், என்ன நடந்தது? இவன் இப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை பயமுறுத்துகிறான். அப்படியா? நான் அவனிடத்தில் பேசுகிறேன். தாவீது இப்பொழுது 9 அடி உயரம் உள்ளதான கோலியாத்தினிடத்தில் பேசுகிறார். நீ யார் என்னுடைய தேவனை நிந்திப்பதற்கு? நீ யார் என்னுடைய ஜனங்களிடத்திலே இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை பேசுவதற்கு? நீ யார்? நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய மகன் உன்னிடத்தில் வருகிறேன். இவன் ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தபடினால் கையில ஒரு தடி இருந்தது, ஒரு கோல் இருந்தது. அவன் கேட்கிறான் இவனை பார்த்து, நீ இதெல்லாம் என்ன எடுத்துட்டு வந்திருக்கிறேன் அடிப்பதற்கு? நான் என்ன நாயா? அப்பொழுது அவன் சொல்லுகிறான், தேவன் இன்றைக்கு உன்னுடைய தலையின் கரங்களில் கொடுப்பார், உன்னுடைய தலையினுடைய கரங்களில் கொடுப்பார். இந்த தைரியம் எப்படி வந்தது பிரியமானவர்களே? இவன் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தர் அவனுக்கு நேரத்தை வைத்திருந்தார். இந்த அனுபவத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தைரியமாய் பேசு. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆண்டவரிடத்தில் இவன் சொல்லுகிறான், தைரியமாய் பேசுகிறான். கோலியாத் இப்பொழுது கீழே மேலே நின்று கொண்டிருக்கிறான். இவன் ஒரு கற்களை எடுத்து கவனிலே வைத்து, அந்த கவனில் வைத்து சுழற்சி அந்த கல்லை அடிக்கும் போது நேரடியாக போய் நெற்றியிலே படுகிறது. அவன் தலை குப்புற விழுந்தான். உடனடியாக ஓடி வந்து அவனுடைய பட்டயத்தை எடுத்து அந்த கோலியாத்தினுடைய தலையை அறுத்து கையிலே பிடித்துக் கொண்டு 40 நாட்களாக பயமறித்துக் கொண்டிருந்த, 40 நாட்களாக இஸ்ரவேலின் ஜனங்களை நடுங்க செய்த உன்னுடைய தலையை கர்த்தரின் கரங்களில் கொடுத்து விட்டார். இனி யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு உலகமே பயங்கரமான இந்த வைரஸ் கிருமியினாலே பயந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் உண்மையாகவே தாவீதை போல ஆண்டவருடைய அனுபவம் பெற்றவர்களாக இருப்போமானால் நம்முடைய கரங்களில் தான் இந்த வெற்றியை தருவதற்காக கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். ஜெபித்துப்பா, அறைக்குள்ளே ஜெபித்துப்பா, உன்னை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வசனத்தின்படி தேவன் உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எனவே கவனியுங்கள், இந்த 4 விஷயங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒளிந்திரு, ஒளி வீசுவாய். இது அருமையான தாவீதை கர்த்தர் உயர்த்தி அழகு பார்த்து இஸ்ரவேலின் தேசத்தின் மேல் 40 வருடங்கள் அரசாட்சி செய்யக்கூடிய ஆட்சியினுடைய அதிகாரத்தை தந்த தேவன் உன்னையும் உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படி நீங்கள் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாய் இருப்பார் என்ற நிறைவோடு, மனநிறைவோடு இந்த அருமையான செய்தியை உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றும் நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஆராதனையின் இறுதி ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற ரெவரண்ட் பால் மகிமைதாஸ் அவர்கள் செய்ய, பிறகு ஆசீர்வாதத்தோடு ஆராதனை நிறைவுறும். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம் சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் தகப்பனே, இந்த தினத்துல ஆண்டவரே ஒளிந்திரு, ஒளி வீசுவாய் என்கிற தலைப்புல உங்களுடைய வார்த்தையை நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே, பேசினதான உங்களுடைய தாசனை ஆண்டவரே மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் ராஜா ஆண்டவரே உங்களுடைய கரத்துல ஆண்டவரே ஒளிந்து இருக்கும்படியாக நீர் விரும்புகிறேன்.
ஆண்டவரே விசுவாசத்தில் ஒளிந்திருக்கும்படியாக நீர் விரும்புகிறேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில நம்பிக்கையோடு ஒளிந்திருக்கும்படியாக நீர் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆலயத்துல ஆண்டவரே வாஞ்சையோடு ஒளிந்திருக்கும்படியாக நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே. அதே போல் தகப்பனே, ஏற்ற காலத்தில் எங்களை உயர்த்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே நம்பிக்கையோடு ஒளிந்திருக்கும்படியாக, உறுதியோடு ஒளிந்திருக்கும்படியாக நீர் விரும்புகிறீர் தகப்பனே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் அபியாசப்படுத்தி ஆண்டவரே அதன்படி நாங்கள் ஆண்டவரே நடந்து ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்துகிற வரையிலும் ஆண்டவரே நாங்கள் ராஜாண்டவருடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை காணொலி மூலம் கேட்ட ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துல ஆண்டவரே நீர் ராஜாண்டவரே ஒரு உயர்வை, ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டும் என ஜெபிக்கிறேன். நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் ராஜாண்டவரே ஆண்டவரே அநேக லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. பேசுகிற தாசனை நீர் ஆண்டவரே இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேக வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவரே அதை எங்களுக்கு அவர் கற்பிக்கும்படியாக அவருக்கு நல்ல சுகபலனை கட்டளையிட வேண்டும் என ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஆண்டவரே உங்களுடைய தெய்வீக வல்லமை ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என ஜெபிக்கிறேன். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்களை முற்றிலுமாய் இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களுமாகவும் இருக்க ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என ஜெபிக்கிறேன். இந்த ஆவியானவருக்காக எங்களை வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறேன். எங்களை முற்றிலுமாய் உம்முடைய ஆண்டவரே பாதத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இந்த வாய்ப்பினை நீர் கொடுத்ததற்காக அடியேன் உமக்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி செல்லுங்க. உங்களுடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். மறைவிடமா எனக்கேசு உண்டு, மறித்திடுவார் அவர் சிறகடியில். மறைவிடமாம் எனக்கேசு உண்டு, மறித்திடுவார் அவர் சிறகடியில். மறந்திடாதீனம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசந்தன் அருகில் உண்டு. மாறாத இயேசந்தன் அருகில் உண்டு. அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். அழைத்த தெய்வம் உண்மையானவரல்லோ, வழியில் நான் வழி தப்பி போகாவண்ணம். முடிவு பரியந்தம் நடத்திடுவார், வலதை பிடித்தென்னை அழைத்திடுவார். முடிவு பரியந்தம் நடத்திடுவார், வலதை பிடித்தென்னை அழைத்திடுவார். மறைவிடமா எனக்கேசு உண்டு, மறித்திடுவார் அவர் சிறகடியில். மறந்திடாதீனம் என்னை நினைத்திடுவார், மாறாத இயேசந்தன் அருகில் உண்டு. மாறாத இயேசந்தன் அருகில் உண்டு. பிரியமானவர்களே, ஒளிந்து ஒளி வீசுவாய். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மாசற்ற சன்னிதானத்தில் உங்களை மகிமையுள்ளவராக நிறுத்தவும், நாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும், சமாதானமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய எதிர்காலத்தோடும் இன்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருந்து நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.